வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன். மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளிவாசல் மற்றும் மதரசா இஸ்லாமியா இணைந்து சமய நல்லிணக்க நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்ச்சி செங்குன்றத்தில் நடைபெற்றது. சென்னை செங்குன்றம் மஸ்ஜிதே ஆயிஷா மற்றும் மதரசா இஸ்லாமியா இணைந்து சமய நல்லிணக்க நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்ச்சி ஆயிஷா மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் மஸ்ஜிதே ஆயிஷாவின் தலைமை இமாம் மௌலவி முனைவர் ஏ காஜா மொய்தீன் ஜமாலி தலைமையில் நடைபெற்றது. ஹிப்லு மதரசா மாணவர் எஸ் முகமது யாசின் திருக்குரான் விரிவுரையாற்ற மஸ்ஜிதே ஆயிஷா தலைவர் டி காஜா மொய்தீன், செயலாளர் எம் அப்துல் லத்தீப், துணைத் தலைவர் ஹாபிட் டி அக்பர் பாஷா, துணை செயலாளர் எம் நாகூர் ஹனிபா, மஸ்ஜிதே ஆயிஷா நிர்வாக குழு உறுப்பினர்கள் இ சேட்டு, என் அப்துல் வாஹித், ஏ ஷானவாஸ், எம் ஷாகுல் ஹமீத், ஏ கலீல் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து மீட்பு குழு தலைவர் ஜே எம் ஹாரூன், மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் எஸ் சுதர்சனம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். பாதிரியார்கள் ராஜாங்கம், டேவிட் ராஜ், சக்தி மாரியம்மன் ஆலய ஸ்தாபகர் ஏ சேகர்சாமி ஆகியோர் மத நல்லிணக்க உரையாற்றினர். இதில் செங்குன்றம் பேரூராட்சி தலைவர் கு தமிழரசி குமார், துணைத் தலைவர் ஆர் விப்ரநாராயணன், முன்னாள் துணைத் தலைவர் ரா ஏ பாபு, ஆர் டி குமார் உள்ளிட்ட செங்குன்றம் சுற்று வட்டார முக்கிய பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வை ரெடில்ஸ் நண்பன் இதழ் மற்றும் சென்னை சோசியல் லைன்ஸ் சங்க நிர்வாகிகள் ஒருங்கிணைத்திருந்தனர்.